ஒவ்வொரு நாளும் அவர் சபாநாயகர் எத்தனை உறுப்பினர்களை பேச விடுகிறார்களோ அந்த அடிப்படையில் எங்களுடைய கழகத்தின் சார்பில் எங்களுடைய உறுப்பினர்கள் அவையில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயக முறையில் நாங்கள் இந்த கூட்ட நிகழ்ச்சிகளில் முறையாக பங்கேற்க வேண்டும் என்று திட்டமிட்டு நாங்கள் பணியாற்ற முன்வந்தாலும் சபாநாயகருடைய சர்வாதிகார அடிப்படையில் அவையிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவது அடிக்கடி வழக்கமாக ஏற்படக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்து விடுகிறது. அதனால் உள்ளபடியே நாங்கள் வேதனைப்படுகிறோம். அவையை நடத்தி செல்லக்கூடிய சபாநாயகர் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவருக்கு மதிப்பு தர வேண்டும், அவரை மதித்து அவருடைய கட்டளையை ஏற்று நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் எங்களுடைய கடமையை இதுவரையில் நாங்கள் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்தும் ஆற்றுவோம் என்ற நம்பிக்கையை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சபாநாயகர் அவர்களாய் தனபால் அவர்களை தேர்வு செய்து அவர்களுடைய இருக்கையிலே உட்கார வைத்த நேரத்திலே கூட எதிர்க்கட்சித் தலைவர் என்கிற முறையிலே நான் அவரை பாராட்டி பேசுகிற போது, எங்களை எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள், நாங்களும் எதிர்க்கட்சியாக இருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துச் சொல்ல காத்திருக்கிறோம் என்ற அந்த உறுதிமொழியை என்னுடைய பாராட்டுரையில் வாழ்த்துறையில நான் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். இந்த நிலையில் எங்களுடைய பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய கட்சியினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நிதிநிலை அறிக்கை மீது உரையாற்றிக் கொண்டிருந்த போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி சில புள்ளி விவரங்களை எடுத்துச் சொன்னார். அப்படி எடுத்துச் சொன்னபோது அவை முன்னவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்து சில விளக்கங்களை எடுத்துச் சொல்லி, விளக்கங்களை எடுத்துச் சொன்னது மட்டுமல்ல, 3 மணியை நெருங்கிவிட்டது, இதுவே போதும், அடுத்த பிரச்சனைக்கு செல்லுங்கள் என்று அவர் கோரிக்கை வச்சு அந்த அடிப்படையில் எங்களுடைய துணைத் தலைவர் அவர்கள் வேறு பிரச்சனைக்கு போய்விட்டார். இந்த நிலையில் அந்த அமைச்சருடைய வரிசையில கடைசியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு OS மணியம் அவர்கள் திடீரென்று எடுத்து ஏதோ ஒரு புதிய பிரச்சனை பற்றி பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஏற்கனவே பேசி முடித்த ஓபி அவர்கள், அவை முன்னவர்கள் பதில் சொல்லி முடித்த அந்த பிரச்சனை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லி திருவாரூர் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் நடந்த ஒரு கொலை, இப்படி பல செய்திகளை பதிவு செய்ய தொடங்கினார். அப்பொழுது நாங்கள் எழுந்து அவைகள் எல்லாம் நீதிமன்றத்தில் வழக்குகளாக இருந்து கொண்டிருக்கிறது, எனவே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடாது என்பது சட்டமன்ற மரபு இருக்கிறது, அவைத்தலைவருக்கு நன்றாக தெரியும், அதை நீங்கள் அனுமதிப்பதில்லை என்று சொன்னப்போ, இல்லை இல்லை, நீதிமன்றத்திற்கு எந்த குண்டகம் விளைவிக்காத வகையில் அவர் பேசினார், அது இருக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு தருகிறார். உடனே நாங்கள் எல்லாம் எழுந்து, அப்படி என்றால் ஏற்கனவே பெங்களூர் சொத்து குவிப்பு ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியும், அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அப்பீலில் இருக்கிறது, அதை பற்றி பேசலாமா? நாங்கள் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்புன்னு சொல்லல, பெங்களூரில் நடந்த சொத்து குவிப்பு தான் சொன்னோம். 400 கோடி 4 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லல, 100 கோடி ரூபாய் ஃபைனு ஜெயலலிதாவுக்கு போட்டது, அதெல்லாம் கூட நாங்கள் சொல்லல. நாங்கள் சபையில சொன்னது சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னோம். உடனே அது அவைக்கு உறுப்பினர்கள் நீக்குவதற்கு சபாநாயகர் உத்தரவிடுகிறார். இது என்ன நியாயம் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டோம். இல்லை இல்லை, இதை நாங்கள் நீக்குகிறோம் என்று சொல்லி அதை நீக்கினார்கள். அப்படி என்றால் எங்களுடைய துணைத் தலைவர் பேசிய பேச்சை நீங்கள் நீக்குகிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் OS மணியன் அமைச்சர் அவர் நீதிமன்ற பிரச்சனை பற்றி பேசுகிற போது அதை நீக்காமல் இருப்பது நியாயம் அல்ல, அதையும் நீக்குங்கள் என்று நாங்கள் குரல் எழுப்பினோம். கடைசி வரையில் வாதாடினோம், போராடினோம், கடைசி வரையில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் நாளைய தினம் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பதிலுரையை இந்த அவையில படிக்க இருக்கிறார். அப்படி படிக்கிற போது நிச்சயமாக
நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துவிடும். எனவே அவருடைய முறையை முழுமையாக இருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எனவே ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எனவே அதை நாங்கள் வைத்த கோரிக்கையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அதை நீக்க வேண்டும் என்று கேட்டோம். உடனே என்ன சொல்லுகிறார், பொறுங்கள், நான் அதை படித்து பார்த்து பிறகு சொல்லுகிறேன் என்று அதை தட்டி கழிக்கிறார். இது புதிய முறை அல்ல. தொடர்ந்து இந்த அவையில ஏற்கனவே ராஜன் செல்லப்பா மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மேயராக இருந்தவர், அவர் 2 நாட்களுக்கு முன்பு இதே அவையில பேசுகிற போது ஒரு தேவையற்ற ஒரு வார்த்தையை சொன்னப்போ அதை அவைக்கு இருந்து நீக்க வேண்டும் என்று நான் எழுந்து கோரிக்கை வச்சேன். நான் படிச்சு பார்த்துட்டு நியாயமா தான் எடுக்கிறேன் சொன்னார். அதுக்கு பிறகு தீர்ப்பே இல்லை. அதற்கு பிறகு 2 நாட்களுக்கு முன்பு செங்குட்டுவன், அதிமுகவை சேர்ந்த செங்குட்டுவன், ஈரோடு எம்எல்ஏ தென்னரசு தலைவரை பற்றி என்னை பற்றி கொச்சைப்படுத்தி அவையில பேசி பதிவு செய்கிறார். அப்போது எங்களுடைய உறுப்பினர் அத்தனை பேர் எடுத்து எதிர்ப்பு தெரிவித்து அதை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் படித்து பார்த்து அதற்கு பிறகு நீக்கிறேன் என்று சொல்கிறார். அதுவும் இதுவரையில் எந்தவித முடிவுக்கும் வரல. ஆக அதுபோலதான் நேற்றைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி கூட அவர் என்ன சொல்லுகிறார், நான் படித்து பார்த்து முடிவு செய்கிறேன் என்று சொன்னார். அவை முன்னவர் எழுந்து போய் சபாநாயகரிடத்திலே சொல்லுகிறார், அதை நீக்கி விடுங்கள், பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும் என்று. ஆனால் சபாநாயகர் கேட்கல. அவை முன்னவர் நான் சொல்லுகிறேன், அப்படி செய்ய மாட்டேன் என்கிறார். வருத்தத்தோடு எங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார். இதெல்லாம் நடந்தது சபையில. அதற்கு பிறகு வழி இல்லாமல் எங்களுடைய துணைத் தலைவர் அவர்கள் கூட பேசுகிற போது ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தார். என்ன வாய்ப்பு என்று கேட்டால், எங்களுடைய இதை நீக்கியது பத்திரிகையில் வராது, ஆனா அவர் நீக்காமல் இருக்கிறது பத்திரிகையில் வந்துடும். அதுவும் பத்திரிகையில் வராமல் இருக்கட்டும், எங்களுடைய பிரச்சனை பத்திரிகையில் வராமல் இருக்கட்டும். அப்படி ஒரு ரூலிங் கொடுத்து அதுக்கு பிறகு நாளைக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் என்று ஒரு அருமையான யோசனை சொன்னப்போ அதை உடனடியாக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பத்திரிகையில் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், அதற்கு நான் உத்தரவிடுகிறேன், நாளைய தினம் நான் வந்து தீர்ப்பு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பேச்சை ஆற்றி அவருடைய உரையை முடித்து சபையை முழுமையாக அமைத்துத்தான் சென்றோம். இன்று காலையிலே கூட நாங்கள் அவைக்கு வந்தவுடன் குரல் படித்ததற்கு பிறகு உடனடியாக நான் எழுந்து நேற்றைக்கு சொன்ன உங்களுடைய வாக்குறுதி, நீங்கள் சொன்ன இந்த அடிப்படையில் தீர்ப்பை தயவு கொண்டு வழங்குங்கள், நல்ல தீர்ப்பு தருவதாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், ஆக அந்த தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டபோது நான் வழங்குகிறேன் என்று சொல்லுகிறார் தவிர எப்பொழுது என்று சொல்லல. என்னை கட்டாயப்படுத்த முடியாது, நான் வழங்குவேன் என்று திரும்ப அதையே சொல்லுகிறார். நான் சொன்னேன், அப்படி என்றால் நாங்கள் அமைச்சருடைய பேச்சை முழுமையாக இருந்து கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது அவருடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு அந்த தீர்ப்பை வழங்கவில்லை என்று நாங்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று தொடர்ந்து இருந்தால் அவருடைய உரையில ஏதாவது நாங்கள் குறுக்கிட்டு ஏதாவது சட்ட சிக்கலை ஏற்படுத்தி புள்ளி விவரங்களை எடுத்துச் சொல்லி அவைகளால் பதில் சொல்ல முடியாதவர்களுக்கு சிக்கலை உண்டாக்கி விடுவார்கள் என்ற அச்சம் ஒருவேளை ஆட்சியாளர்களுக்கு, அமைச்சருக்கு, சபாநாயகருக்கு ஒருவேளை இருக்கலாம். அது உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியல. ஆக அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் தீர்ப்பை வழங்காமல் எங்களை எப்படியா